அவரை வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வத்தல் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா காய் இல்லாத நேரத்தில் கூட சாம்பார் வைக்கலாம், செம்ம வாசனையாக இருக்கும். அதுக்காக நான் 2 ஸ்பூன் புளி பேஸ்ட் சேர்த்து தண்ணியில் நல்லா கரைச்சிக்கிறேன். புளி பேஸ்ட் இல்லாதவங்க நீங்கள் புளியை ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா கரைச்சி தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு ப்ரெஷர் பேனில். அது கூடவே நான் 2 கிலோ அவரைக்காயை நல்லா நீளமாக, அதாவது ஒரு விரல் அளவு கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. சேர்த்து 2 விசில் விட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட குக்கர் பொறுத்து விசில் விட்டுக்கோங்க. நார்மலாக வெந்தால் போதும், குழஞ்சிட வேண்டாம். அவ்வளோதான் பாருங்களேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அவரைக்காயை ட்ரெயின் பண்ணிக்கலாம். ட்ரெயின் பண்ணி ஒத்தையாக ஒரு தட்டில் வச்சு, நல்ல வெயிலாக இருந்தால் ஒரு நாள் வச்சா போதும், இல்லைன்னா 2-3 நாள் வெயிலில் வச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் இடம் இருக்கவங்க ஸ்டோர் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒரு சம்படத்தில் போட்டு வச்சுக்கோங்க. 6 மந்த்ஸ் இதோட ஷெல்ஃப் லைஃப்ங்க, ஒன்றுமே ஆகாது. நீங்கள் சாம்பார் வைக்கும்போது இது 4 அள்ளி போட்டு வச்சிங்க அப்படின்னா களியாக அவ்வளோ ருசியாக இருக்கும். இதே மாதிரி மாவத்திலும் செஞ்சு வச்சுக்கலாம். நான் அது உப்பரிசி செய்யணும், அதோடது நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். தேங்க்யூ.